ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக சில இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் அதோட எக்ஸாம் டேட்டு, ஸோ அந்த சொன்ன டேட்லேயே நடக்குமா, இல்லை இப்போ எக்ஸாம் வந்து அதாவது தள்ளி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது யூஜிடிஆர்பி எக்ஸாமை நோக்கி, அதாவது ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. தொடர்ந்து உங்களோட தன்னம்பிக்கையோட நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, நிச்சயம் வெற்றி பெறலாம். இந்த 2024 ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படித்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நாட்கள் நெருங்க நமக்கு அந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, இந்த எக்ஸாம் வந்து ஜனவரி 7 வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு எல்லாருமே கால் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்குறதா இருந்தாலும் சரி தான். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்களோட ஸ்டடீஸில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் நான் வந்து ரெடியாக இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்ககிட்ட வைங்க. ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. எக்ஸாம் எப்போ வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றி நமக்கு எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா மட்டும் நீங்கள் வச்சு மைண்ட் செட்டில் வச்சு அனலைஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸாம் புயல், அதாவது நார்த் சைடில் 4 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சைடில் 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹெவி ரெயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு கோரிக்கைகள் வந்து வருது, டிஆர்பி போர்டுக்கு வந்து வருது. ஏன்னா நம்ம டிஆர்பி போர்ட்லேயுமே ஹெல்ப் பண்ணி கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், அதாவது உங்களோட கோரிக்கைகள் என்னவோ அதை நீங்கள் மெயிலில் அதாவது டீட்டெயிலாக சொல்லுங்கள், அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து 7 தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர அது அப்போ உள்ள கோரிக்கைகள் எந்த அளவுக்கு வருது, அதாவது ஒரு விஷயத்துக்காக அதிகமான கோரிக்கைகள் வந்து வரும்போது அதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இது ரிலேட்டடாக, இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எக்ஸாம் வந்து தள்ளி போகணுமா வேண்டாமா, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது, அதை சார்ந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு வருதோ அதை ஃபேஸ் பண்ணி தான் அந்த டைமில் வந்து அவங்க வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போது இந்த ஹால் டிக்கெட் எப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸாம் எப்போ ரிலீஸ் பண்ணதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த லாஸ்ட்டாக அந்த பிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு எக்ஸாம் எப்போ இருந்துச்சு, அதுக்கான கால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கால் டிக்கெட் ஒரு டைம் விடுவாங்க, சென்ட்ரல் கால் டிக்கெட் ஒரு டைம் விடுவாங்க. இது வந்து OMR ஃபேஸில் தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. பட் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரே எக்ஸாமாக தான் நடக்க போகுது. இது வந்து ஷிஃப்ட் வைஸ்லாம் இருக்காது, ஒரே எக்ஸாம் பேஜ் வைஸ் இருக்காது, ஒரே சிங்கிள் எக்ஸாமாக தான் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது. பட் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரே கால் டிக்கெட்டாக தான் அதை ஒரே டைமில் தான் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே இந்த பிஓ எக்ஸாம் எப்படி ஒரே அதாவது எக்ஸாம் வந்து இருந்துச்சோ, அதாவது OMR பேஸில் இருந்துச்சோ, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது அந்த எக்ஸாம் எப்போ இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 10/9/2023 அந்த எக்ஸாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது செப்டம்பர் 10 வந்து அந்த எக்ஸாம் இருந்துச்சு. அது கால் டிக்கெட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், எப்போ நடந்துச்சு அப்படின்னா, எப்போ கால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 25 பப்ளிஷ் பண்ணாங்க. எக்ஸாம் எப்போ, அதுக்கு அடுத்த மாதம் 10/9. அதுக்கு அதுக்கு முன்னாலேயே ஆகஸ்ட் 25 அதுக்கான கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ கேப் எவ்வளவு, 15 டேஸ், 15 நாட்களுக்கு முன்னாலேயே இந்த கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் இருக்கிற நாட்கள் பார்க்கும்போது எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா 18 டேஸ் இருக்குது. 18 நாட்கள் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணி அதே போல் இதுக்கும் கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டில் நமக்கு வந்து கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா அதில் 15 டேஸ் கேப்பில் வந்து நமக்கு முன்னாலேயே அட்வான்ஸாகவே கால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அதாவது பிஓ எக்ஸாமுக்கு. அப்போ இந்த எக்ஸாமுக்கும் அதே ஃபாலோ பண்ண அதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த
வீக்கில் ஹால் டிக்கெட் வந்து கம்பல்சரி பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து ஜனவரி 7 வந்து கண்டக்ட் பண்ண முடியும். இல்லை இந்த வீக் வந்து டிலே ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. டிஆர்பி போர்ட்லேருந்து அஃபிஷியலாக எக்ஸாம் வந்து தள்ளி போகுதா, டிலே ஆகுதா இல்லையா, அல்லது ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இந்த வீக்கெண்டில் கம்பல்சரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட ஸ்டடீஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நிறையா இந்த ஹெவி ரெயின் ப்ராப்ளம்னால ஸோ சவுத் சைடு ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட், நார்த் சைடில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னால நிறையா பாதிப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸாம் ரிலேட்டடாக அதாவது டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாம் அதை சார்ந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு டிஆர்பி போர்டுக்கு வந்து வருதோ ஸோ அதை எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணி தான் அந்த எக்ஸாம் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜனவரி 7, 2024 எக்ஸாம், அதை நோக்கி தான் உங்களோட ஃபைனல் ரிவிஷன் இருக்குமே தவிர வேறு எந்த வித ஒரியுமே பண்ணிக்க வேண்டாம். அப்படியா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா நீங்கள் ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. பட் அது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக வந்து டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் ஓகே ஃப்ரீயாக விட்டுடலாம் அப்படின்னு இருக்க வேணாம். அதாவது எக்ஸ்டெண்ட் அதாவது எக்ஸ்டெண்ட் ஜனவரி 7 கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் ஜனவரி 7 எக்ஸாம் நடக்கணும். ஜனவரி 7 நோக்கி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுது யாரோ சொல்கிறாங்க டேட் வந்து அதாவது எக்ஸாம் வந்து தள்ளி போகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் மைண்ட் செட்டில் யார் என்ன சொன்னாலும் வாங்கிக்காதீங்க. உங்களோட இலக்கு என்ன அப்படின்னா ஜனவரி 7 கண்டிப்பாக ஜனவரி 7 எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம 15 டேஸ்க்கு முன்னாலே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் அதாவது ஜனவரி 7 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு முன்னாலே ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா FIO எக்ஸாமுக்கு வந்து அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த வீக்கில் எண்டுக்குள்ளே நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஆர்பி போர்ட்லேருந்து நமக்கு வந்து கம்பல்சரி இந்த வீக்கெண்டில் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் ஃபைனல் ரிவிஷனில் எந்தவித நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் ஸோ ஹாப்பியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபைனல் ரிவிஷனில் 2024 என்னால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.